என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நம்மளுக்கு டே பை டே ஒரு நாளும் உறங்காம, உறக்கம் அப்படின்றது நிம்மதியான உறக்கம் இல்ல. தூங்கினாலும் கூட அவரோட சிந்தனையில நம்மளுடைய நேத்து ஜாயின் பண்ணவங்க ஜெயிக்கணுமே, இன்னைக்கு ஜாயின் பண்ண போறவங்க ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லி வெற்றியை மட்டுமே நோக்கமா கொண்டு அதற்கான திட்டத்தை மட்டுமே செயல்படுத்தி நம்ம எல்லாம் 8 மணி நேரம் உறங்கியிருப்போம். திரு சங்கர் சார் அவங்க, திரு ராமலிங்கம் சார் அவங்க, திரு பாபு சார் அவங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணும் போதுதான் அதோட அந்த வலி புரியும். நான் நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் காலையில 4:30 மணிக்கு, 4 மணிக்கு, 3 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏன்னா அந்தந்த இடத்துக்கான பொறுப்பை சரியா செஞ்சே ஆகணும். அது செஞ்சதுனாலதான் இன்னைக்கு 23,000 சில பேரை நம்ம எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம். ஆக வெற்றி மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இணையக்கூடிய அத்தனை பேரும் ஜெயிக்கணும்னு சொல்லி தன்னோட முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து நமக்காக இந்த கேஸ் 25ல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாருக்கும் வருமானம் டெய்லி 1000, 5000, 10,000 போட்டும் சார். அவங்க நல்லா இருக்கட்டும் சார். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது 5 பேரை கூப்பிடுறவங்க 10 பேரை கொடுப்பாங்க, 10 பேரை கொண்டு வரவங்க 100 பேரை கொண்டு வருவாங்க, 100 பேரை கொண்டு வரவங்க 1000 பேரை கொண்டு வர முடியும்னு சொல்லி நேற்று கோயிலுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல நிறைய சிந்தனை பண்ணிட்டே போயிருப்பாரு. இதான் உண்மை. ஏன்னா நேற்று கோயிலுக்கு போறேன்ட்டு சங்கர் சார் அவங்க என்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க. கோயிலுக்கு அவர் சொல்லிட்டு போனாரு, நான் கோயிலுக்கு போனா நேற்று காலையில மீட்டிங்ல கூட சொல்லியிருப்பாரு, நான் கோயிலுக்கு போறேன், எனக்கு இறை பக்தி அதிகம், நான் ஒரு இறை பிரார்த்தனையோட நான் போறேன், இங்க போனா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. இது பப்ளிக் ஜூம் மீட்டிங்லயும் சொன்னாரு. நேற்று எனக்கும் போன் பண்ணி சொன்னாரு. ஆனா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கை கூட்டுவாரு, ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கல. ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த விஷயத்த உடனே பண்ணிடுவோம், இதுல காலம் தாழ்த்தக்கூடாது, வெற்றிக்கு நாள் குறிக்கிறது நம்மளா இருக்கணும், அதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக எழுதப்பட்ட அந்த பேனா திரு சங்கர் சார் அவர்களை நம்ம இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணுவோம். தயவு செஞ்சு உங்களுடைய கவனம் எல்லாமே இங்க இருக்கட்டும் சார். போன் வந்தா கட் பண்ணி விடுங்க, 1 மணி நேரம் கழிச்சு கூட பேசிக்கலாம். ஆனா இங்க இப்ப கிடைக்கிற அந்த மெசேஜ் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம அணிக்கு, நம்ம தலைமுறைக்கு, நம்ம தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு திட்டம். இன்னும் சொல்றேன், நம்ம கூட 7 மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் நம்ம இப்ப கூட இல்ல. ஆனா இன்னைக்கு 23,000 சில்லற பேரை நம்ம கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நின்று அடுத்து கிரிப்டோன்ற ப்ராஜெக்ட், அடுத்து ஒவ்வொரு ப்ராஜெக்டா நம்ம கொண்டு வர போறோம். இப்படி எல்லா ப்ராஜெக்ட்லயும் நம்ம தலைமுறையே, நான், என் பொண்ணுக்கு பையன் எல்லாருமே அந்த ட்ரஸ்ட்ல ஒரு பங்காளர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டொனேஷன் திட்டத்தில் நம்ம டிராவல் பண்றோன்ற சந்தோஷத்தோட பாசிட்டிவா இந்த மீட்டிங்கை கவனிங்க. நம்ம தலையெழுத்து நிச்சயமா மாறிடுச்சு, இன்னும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரு சங்கர் சார் அவர்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் திரு சங்கர் சார், வாங்க சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஜூமா கூடியிருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 hour தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம பணிகளை ரொம்ப தொடருவோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணுவதற்காக. ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு காலைல எப்பயும் போல ரெகுலரா நம்மளுடைய பணிகளும் நம்மளுடைய சிஸ்டமும் இயங்கும். ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணுவோம். இந்த 4ஆம் தேதி இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சது, மே 4 இல்லைங்களா? ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு 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 விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம். 100% ஃபெயிலியர் கான்செப்ட், டொனேஷன் கான்செப்ட், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஃபெயிலியர்ன்ற கான்செப்ட்ல ஐடிஸ் நிறையா வரும். அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சில நெகட்டிவ்ஸை பாசிட்டிவாக மாற்றணும்னா, ஏன் அந்த நெகட்டிவ் கான்செப்டை ஏன் நம்ம பாசிட்டிவாக மாற்ற முடியாதுன்னு ஒரு தைரியமான ஒரு செயலை ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு முக்கியமான ஒரு 10 நபர்கள், முக்கியம்னு சொல்றது இந்த இடத்துல முக்கியம் இல்லை, அவங்க ஆரம்பிச்சு வச்சதுனால அந்த முக்கிய நபர்கள் அப்படின்னு சொல்றேன். எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து 4-5 மீட்டிங், 3 மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு மதுரையிலே 2 மீட்டிங் நடந்தது. அப்புறம் ஃபோன் கால்ஸு, அப்புறம் இப்படியே தொடர்ச்சியாக பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பிப்ரவரி மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம்,
டிஸ்கஷன். மார்ச், ஏப்ரல், மேல தான் அந்த விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. பண்ணும்போது அந்த 4 லெவல், அதாவது உண்மைய உடைச்சோம். உண்மைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாரி 7 லெவல், 8 லெவல் போடுறாங்கன்னா, இவ்வளோ பேர் வரும். லட்சக்கணக்கான பேர் வந்து தான் இந்த டொனேஷன் கான்செப்ட்டே போகும். அப்ப வந்து சும்மா ஆரம்பத்துல ஒரு ஒரு இருக்கிற ஒரு 100 பேருக்கு, 50 பேருக்கு கிடைக்கிற விஷயம் தான் இது. இது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் பரவலா. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கணும். வெயிட் பண்ணாலும் கிடைக்கும் அப்டின்னா, ஒரு 4 லெவல் வச்சா நல்லாருக்கும். அப்படின்னு ஃபர்ஸ்ட் 5 லெவல் ஃபிக்ஸ் பண்ணோம். 5 லெவலுக்கும் கணக்கு எனக்கு வந்து ரொம்ப இழுக்கிற மாரி இருந்தது. அப்புறம் 4 லெவல் வச்சோம். 4 லெவல் வச்சு இன்னைக்கு மத்தவங்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அழகான ஒரு 1.5 லேக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் மக்களுக்கு 1 இயர்ல. அப்படி கணக்கு பண்ணி தான் 4 லெவலா வச்சு ஒவ்வொரு லெவலும் டிஸ்ட்ரிபியூட் வந்து அவங்க பண்ற மாரிலாம் பண்ணக்கூடாது. இது மேட்ரிக்ஸ்ல கொண்டு போனா தான் பயங்கர ஃபாஸ்ட்டா போகும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணோம். நடந்தது. அருமையா நடந்தது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மேட்ரிக்ஸ் கை குடுத்தது. நெறைய என்ட்ரிஸ் பண்ணோம். பட் ஆனா கொஞ்சம் இந்த டொனேஷன் கான்செப்ட்ல பிளான்ல இருக்கிற அனுபவம் எக்ஸிகியூஷன்ல இல்லையோ அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ண வச்சது. ஏன்னா எல்லாம் ஃபேமிலி ஐடி, அந்த கண்ட்ரோலா எல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம சிஸ்டமும் கொஞ்சம் நம்மள கொஞ்சம் முடக்கம் பண்ணது. மக்களும் நம்மள முடக்கம் பண்ணாங்க. நெறைய திட்டங்கள்ல அவங்க பிளானுக்குள்ள நெறைய திட்டங்கள் போட்டு ஐடியா வேனிஷ் பண்ணிட்டு போற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் இருந்தது. அத சரி பண்றதுக்கே நமக்கு வந்து மே, ஜூன் ஆயிடுச்சு. ஜூன் 30த் நம்ம மறுபடியும் சிஸ்டத்த ஸ்டாப் பண்ணோம். கடைசி 5 நாள். அப்புறம் ஜூலை 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு நெனைக்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி பண்ணும்போது நல்ல ஃபாஸ்ட், நல்ல ரெஸ்பான்ஸ். நம்மளோட ரீபத் இந்த ஹைலைட்டான விஷயம் மிகப்பெரிய அளவுல ஐடி வந்தது. வந்துட்டு இருக்கும்போது இது வந்து நாட் ஒன்லி இந்த 4 லெவல் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. சப்சிக்வென்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா 5 ப்ராஜெக்ட் ஆச்சும் இருக்கணும். 5 ப்ராஜெக்ட்டும் நம்மகிட்ட நம்மளால முடியும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வித்தியாசமான பிளானு. அதுல பெண்கள் திட்டமும் ஒண்ணு. இந்த 5 திட்டங்கள் மூலியமா ஒரு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி ஹெல்பிங் சிஸ்டத்த உருவாக்கி இந்த சிஸ்டத்த ஃபாஸ்ட்டா கொண்டு போலாம். அப்படின்ற மாரி தான் ஐடியா, தாட். நம்ம இது வந்து 2வது வருஷத்துல பேசிட்டு இல்ல. 6வது மாசத்துல தான் பேசிட்டு இருக்கோம். ஆ அப்ப முடியும். அ ஆனா கிராஜுவலா ஐடி மட்டும் வந்துட்டு இருக்கணும். எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த ஐடி வரல. என்னடா இது ஐடி வரலையே அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஸ்லோவா வருதே அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் மனசு என்ன திங்க் பண்ணுதுன்னா, ஆ நம்ம வந்து பீப்பிள் டூ பீப்பிள்ன்னு அப்படி சொல்லி ஆரம்பிச்ச விஷயம். அதனால இத வந்து எல்லாரையும் எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அமைப்புல ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கட்டமைப்புக்கு ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டர் வேணும் அப்படின்ற பட்சத்துல தான் ராமலிங்கம் சார், பாபு, நானு, சில லீடர்கள் எல்லாம் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு இந்த ஜூம் வழி நடத்துறதுல இருந்து இது நம்ம ஏற்படுத்திக்கிட்ட கூட்டம். ஏன்னா தானா வந்த கூட்டம் இல்லையா இது. இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு இங்க ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இங்க யாரும் பாஸ் கிடையாது. இங்க யாருமே வந்து அத்தாரிட்டி பர்சன் யாருமே கிடையாது. நம்மள ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்திக்கும் பொறுப்புகளும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கடமைகளும் அதிகமா வர்றதுனால அவங்கவுங்க அந்தந்த பார்ட்டை அழகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் எப்பயுமே அது வந்து 100% நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு வரக்கூடிய ஐடிஸ் குறையுது அப்படின்னும்போது, ஒரு காலகட்டத்துல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது, ஏன் ஒரு ஆக்டிவ் இன்கம் கொண்டு வரக்கூடாது? இப்ப பாசிவ்ல ஐடி ஸ்லோ ஆகுது. பட் ஆக்டிவ்ல வந்து இன்கம் குடுத்துட்டு இருந்தா, இந்த இன்கமும் பிளஸ் இதே மாரி ஆக்டிவ்ல நெறைய ஐடி கொண்டு வந்தா, பாசிவும் மூவ் ஆகுமே அப்படின்னு ஏன் தோணாது? ஒரு 2050 வந்து ஏன் இவங்க எடுக்க மாட்டாங்களா? ஆக்டிவ்ல இன்கம் வரும்போது அந்த ரூ. 2050 பெரிய காசு இல்ல. ரூ. 2000 ஆக்டிவ்லயே எடுத்துருவாங்களே. அப்ப பாசிவ் கொஞ்சம் இன்னும் மூவ் ஆகாதா? ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற ஒரு 75, 80 ஐடி இதன் மூலியமா ஒரு 100 ஐடி, 200 ஐடி வந்தா கூட போதுமே ஒரு நாளைக்கு. இப்படிதான் என்னோட மனசு தோணுச்சு. 200 ஐடி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் மூலமா ஹெல்பிங் ஐடி மூலமா கொண்டு வந்து, அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 1000 ஐடி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை திங்க் பண்றேன். திங்க் பண்ணும்போது இது வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுன்றதுனால, இது வந்து 1 வருஷ ப்ராஜெக்ட்னா 25 லெவல் போதும், 15 லெவல் போதும். ஆனா இது வந்து லாங் லைஃப். நம்மளே சொல்றோம் மீட்டிங்ல இது லாங் லைஃபா நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். அப்ப கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, லெவல் அப்படியே அழகா பொறுமையா டெப்த்ல ஏறுனா கூட 40வது லெவல் வரதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு 3, 4 வருஷத்துல. சரி 40 லெவல் இன்கமே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 லெவல் இன்கம்ம கொண்டு வந்து குடுத்தா நல்ல வரவேற்பு இருந்தது. பொதுவா எல்லாருமே வரவேற்பு இருக்கும். ஆனா அந்த வரவேற்பு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்த விஷயம். நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் தான்.
ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% பீப்புள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 100% பீப்புள்ல அந்த 20% பீப்புள் யாருன்னா, அந்த 20% என்ன பொறுத்த வரைக்கும் 100% ஒர்க்கிங் பீப்புள். எப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய அனலைசிஸ் வச்சு சொல்றேன், நம்மளுடைய கணக்கு வச்சு சொல்றேன். ஏன்னா கிரிப்டோல நான் தான் எல்லா ஐடியும் போட்டு கொடுத்தேன். இந்த சீனியாரிட்டி புகார் வரிசை உட்காந்து போட்டு கொடுக்கும்போது, அங்க பல்வேறு ஃபேஸஸ், பல்வேறு முகங்கள், பல்வேறு அனாலிசிஸ் எனக்கு கிடைச்சது. 400 பேர் 12 பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அப்ப 4800 ஐடி வந்திருக்கு அந்த 400 பேர் மூலியமா. ஆனா அந்த 4800 பேரும் ஐடி 2 ஐடி கொடுத்துருக்காங்களா, ஒரு ஐடி கொடுத்துருக்காங்களா, 3 ஐடி கொடுத்துருக்காங்கன்னா கேள்விக்குறி. ஸோ அந்த இடத்துல டீம் ஸ்பிரிட் இல்ல, டீம் வந்து டெவலப் இல்ல. அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர்ன்ற வார்த்தைக்காக எல்லாரும் 12 ஐடி முடிச்சிருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, நான் சொல்றது சம் பர்சன்டேஜ் சொல்றேன். மேபி 60 மோர் தென் 60% இந்த எல்லாரும் 12 போட்ட ஐடி மேக்ஸிமம் இன்ஆக்டிவ் ஐடி. நிறைய பேர் இன்ஆக்டிவ் ஐடி. அதுல சில பேர் சின்சியரா, சில பேர் சில சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு அட்மின்ல இருக்கிற மேக்ஸிமம் நபர்கள் அந்த டீமை டெவலப் பண்ணியிருக்காங்க. சில சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து சுட்டி காட்ட இங்க வரல, நான் சொல்ற அனாலிசிஸ். அப்ப 400 × 12 4800 ஐடியும் ஆக்டிவ் ஐடியான்னு பார்த்தா இல்ல, 400 ஐடி தான் ஆக்டிவ் ஐடி. அந்த 400 பேர் கொண்டு வந்த 12 ஐடி 4800 ஐடி இன்ஆக்டிவ் ஐடி. 4800ல ஒரு 60% போடுங்களேன், கிட்டத்தட்ட 2400 ஐடி ஒர்க் பண்ணாத ஐடி. இன்ஆக்டிவ் மீன்ஸ் இந்த இடத்துல ஒர்க் பண்ணாத ஐடி. 350 பேர் 6 ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் 350 பேர் 6 ஐடி முடிக்கிறாங்க. அதன் மூலியமா வந்த ஐடி சிஸ்டத்துக்கு 2100. அந்த 350 பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 2100 ஐடி அவங்க கொண்டு வந்த 2100 ஐடில 90% மேல இன்ஆக்டிவ். 1350 பேர் 3 ஐடி கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல. அவங்க கொண்டு வந்தது 4000 ஐடி. இந்த 4000 ஐடியில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் பீப்புள்ன்றது ரொம்ப ரேர். 8000 பேர் ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடி கொடுத்தவங்க, சாரி 3000 பேர். 8000 ஐடி ஒரு ஐடி கூட கொடுக்காது. மொத்தம் 22,000 சம்திங் போயிட்டு இருக்கு. இன்னும் 23 தொடல. 23 2 மாசமாச்சு தொட்டு. அப்படிதான் 22ல 22,000 அந்த இதுலயே ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு. மிதக்குது, தள்ளல, கடல் அலை மாதிரி வேகமா வரல, ஃப்ளோட்டிங்லேயே இருக்கு. ஸோ இதை யோசிக்கிறேன். அப்போ உழைக்கிறவங்க அங்க பாக்குறேன் 40 லெவல் யாரெல்லாம் இன்கம் பாக்குறேன், கரெக்டா இவங்க தான் இருக்கிறாங்க. யாரு? இந்த 400 12 பேர் கொண்டு வந்த 400, இந்த 6 பேர் கொண்டு வந்த 350, இந்த 3 பேர் கொண்டு வந்த 1350, கிட்டத்தட்ட 1600 2000, கிட்டத்தட்ட ஒரு 3000 லீடர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ 40 லெவல் வேலட் மூலியமா நம்ம பேசிவ்க்கு நிறைய வரும், ஐடி வரும்னு நினைச்சுமே வரலையே. எல்லாரும் 2015 இறக்குறாங்க, அங்க ஆக்டிவ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏற்கனவே இருந்த லீடருங்க வந்து பேசிவ்ல இருந்தவங்க இதுக்கு ஆக்டிவ் பண்றாங்க. 40 லெவல் வேலட்டுக்கு ஆக்டிவ் பண்ணி அங்க இன்கம் வரும். ஏற்கனவே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய ஐடி வந்தா தானே பேசிவ்க்கு போவோம். பேசிவ்க்கு புதிய ஐடி போகணும், புதிய நியூ க்ரௌட் வரணும். நல்லா புரிஞ்சுங்க, நியூ ஃபேஸஸ் வரணும், புது ஐடி வரணும். இதுக்கு உண்டான விஷயம் அங்க நடக்கல. திரும்பி ஐடி 40 லெவல் வேலட்டும் கொண்டு வந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. 2000 3000 5000 10,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது பயங்கர ஹாப்பி. ஆனா அந்த ஒரு முயற்சியோடு பேசிவ்ல ஐடி கொண்டு போறதுக்கு பண்ணல. ராமலிங்க சார் ஒரு அனுப்புறாரு 15 35 கண் கலங்குறேன். இது நான் தயவு செஞ்சு இது வந்து நான் யதார்த்தமா தான் பேசுவேன். நீங்க உடனே வேற மாதிரி இந்த புலம்புறாரு அப்படி எல்லாம் கொண்டு போகாதீங்க. நான் எல்லாமே வாட் இஸ் ஃபேக்ட் சொல்றேன். அப்ப எனக்கு உதயமாகுது, இந்த பேசிவ் ஏன் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க? அவங்களோட மைண்ட்ல பேசிவ் வேகமா போகணும் அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணலையே. இந்த 2050 ஐடியும் கொண்டு வரலையே. அப்ப 2050 சிரமம் இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. என்கிட்ட யாரும் ஷேர் பண்றது 2050 ஐடி எடுக்க முடியல அப்படிலாம் யாரும் என்கிட்ட ஷேர் பண்றதுல. ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க போல இருக்கு. எப்படி ஏன் நாலேஜுக்கு வரதில்ல. ஆனா நானா திங்க் பண்ணேன், அப்ப 2050 அடி சிரமம் மக்களுக்கு. ஆஹா, இப்பயும் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. கிரிப்டோல நிறைய அனாலிசிஸ் பண்ணேன். கிரிப்டோல இந்த கேஷோட வந்து பண்ணேன். சரி, நம்ம சொன்னதை செஞ்சோமே. 2 லட்சம் ரூபாயை வந்து ஐடி உஷாராணி மேம் போட்டாங்க, ஹெல்பிங் ஐடியா போட்டாங்க. அப்ப கூட பார்த்துட்டு ஒருத்தர் கூட ஒரு ஃபார்வர்டு வரல. இருக்கு இன்னும் ஐடி கோடு 14 15ன்னு வந்துட்டு இருந்தது. சரி, நமக்கு வந்து இந்த 22,000 பேர் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரையும் நம்ம ஹோல்டு பண்ணல. அட்லீஸ்ட் இந்த 1000 பேர், இந்த 1500 பேர் இருக்காங்களே, அவங்க நிலைமை என்ன? ஸோ அப்ப இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. கிளியரா புரியுது பிக்சரு. அப்ப இந்த 1500 பேரை நம்ம டெவலப் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா 22,000 பேருக்கு போய் ரீச் ஆகும். அப்ப இந்த 1500 பேருக்கு டெவலப் பண்ணோம்னா 40 வேலட் நம்ம லெவல் கொண்டு வந்தோமே, அந்த ஒரு டேபிளை மட்டும் நம்ப கூடாது. இப்பயும் ஒரே டேபிள் வச்சா அதுதான் 100% நடக்கும் அப்படின்னு தீர்மானமா நான் முடிவு எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்.
எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு 2 மாசம் முன்னாடி ஒண்ணு ஆரம்பிச்ச விஷயத்துல ஃப்ரூட்ஃபுல் கிடைக்கல பாசிவ்க்கு. அப்ப பாசிவ்க்கு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும். அந்த பிரம்மாண்டம் கடுமையா இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனா மிக பிரம்மாண்டமான இன்கமா கொண்டு வரணும். அப்ப 80-20 போட்டு பாக்குறேன். 80-20 போட்டு பார்க்கும்போது 80% இன்கமும் 20% இதுவும் போட்டு பார்க்குறேன். 10 ஐடி தேவைப்படுது டேபிள் மூவ் பண்ண. அன்னைக்கு எனக்கு சின்னதா ஒரு பிளாக். என்ன பிளாக்னா 10 ஐடி. 10 ஐடிக்கு இவன் டேபிளுக்கு உள்ள இப்பயே ஐடி கொடுக்கலையே, எப்படி 10 ஐடி கொடுப்பாங்க? ஆனா இதுவே 4 ஐடி அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆச்சுன்னா, 3வது டேபிள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செம இன்கம் ஆச்சு. அப்ப 4 ஐடி மட்டும் போட்டாலே போதும், புதிய முகங்களை கொண்டு வந்தா போதும். எல்லாரும் 4 போட்டாங்கன்னா இப்ப 1400 லீடர் நான் படிச்சேன் இல்லையா, 1400 × 400 கிட்டத்தட்ட 6000 ஐடி. இந்த 6000 ஐடி டெஃபரண்டா ஆகும். நம்ம ஏன் 80-20 80% கண்டிஷனும் 20% இன்கம் வச்சு ஏன் இந்த 4 ஐடியை கொண்டு வைக்க கூடாது? இந்த 4 ஐடி மூலமா ரொம்ப ஈஸியாச்சே. 4 ஐடி பிரமாதமா எல்லா டேபிளும் போவாங்களே, ஒரு மிகப்பெரிய இன்கம் வருமே. இந்த 4 ஐடி புது முகம் மூலியமா பாசிவ் வருமே. அப்ப அடுத்த டேபிள் போகும்போது அவங்களே உணர்வாங்களே. அடுத்த டேபிள் போகும்போது ஆஹா, இன்னும் நம்ம டைரக்ட் நம்ம கொடுப்போம், நம்ம வேகமா டேபிள் போவோம். கிட்டத்தட்ட 1500 கோடி கிட்டத்தட்ட கணக்கு இருக்கு, நமக்கு தேவை 1 கோடி தானே. அப்ப எல்லா டேபிளும் டிராவல் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைச்சேன். நினைச்சு போட்டு பார்க்கும்போது நிறைய திங்க் பண்றேன். திங்க் பண்ண எனக்கு, நான் சொல்றது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் கால்குலேஷன் வந்துகிட்டே இருக்கு. 4 பேர், இந்த 1000 பேர் முகத்தை பாக்குறேன், அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் முகத்தெல்லாம் பாக்குறேன். சார் பேக் சத்தியமா புழந்தி அண்ணன், நம்ம வேலுமணி சார், நம்ம முத்துலிங்கம் சார், சரி ஓகே, இவங்களாம் நிச்சயமா 4 கொடுப்பாங்க. நம்ம மாயூரன் டீம் டெஃபரெண்டா 4 பேர் கொடுப்பாங்க. இவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேர் எனக்கு நான் தெரியும் யாரெல்லாம் 4 பேர் கொடுப்பாங்க. அப்ப நிச்சயமா ஒரு 4000 ஐடி வரும். இந்த 4000 ஐடிக்கும் நம்ம அடுத்த டேபிள் மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்தோம்னா இறங்கி அடிப்பாங்க. பாசிவ் பயங்கர வேகமா போகும். இதுதான் நான் பிளான் பண்ணி என்னுடைய நிலைமையில நான் அனலைஸ் பண்ணி உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு டே 1ல இருந்து என்ன நடந்தது. நான் சிஸ்டத்தை உள்ளதான் பார்ப்பேன். நான் வெளியில மனிதர்கள் சொல்றது அப்புறம் தான் பார்ப்பேன். சிஸ்டம் என்ன சொல்லுது அதுதானே சார் வரலாறு, அதுதான் சார் படிப்பேன். இந்த சிஸ்டம் எப்படிலாம் ஐடி கொண்டு வந்திருக்கு, இந்த சிஸ்டத்துல உள்ள இருக்கவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க, இந்த சிஸ்டத்துல உள்ள இருக்கவங்க எப்படிலாம் டெவலப் ஆயிருக்காங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு சோட போயிருக்காங்க, இந்த சிஸ்டத்துல ஒருவங்க எவ்வளவு வேதனையோடு, யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்க. கேட்டகரி வைஸ் மாதிரி பிரிக்கலாம். பிரிச்சு அனலைஸ் பண்ணி தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல இந்த பிளானை போட்டு பார்த்துட்டு நிச்சயமா இது ஒரு ரெக்கார்ட் சரித்திரம் பேசும். 1 லட்சம் சம்பாதிக்க கஷ்டம், ஆனா 1 கோடி சம்பாதிக்க ஈஸி. தெளிவா தெரியுது. இது யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ரிசல்ட்ட. பையன் சொல்றேன், ஜூம்ல சொல்றேன், எல்லாருமே ஓகே. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் 3 தடவை பிளான் எடுத்துட்டேன். எல்லாருமே ஓகே. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மிகுந்த வரவேற்பு அடைஞ்சது. ஓகே. அப்புறம் ஸ்டார்ட் பண்றோம், லான்ச்சிங் பண்ணும்போது நான் எப்பயுமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய அனலைஸ் பண்ணுவேன். லான்ச்சிங்ல 1000 ஐடி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது நான் நம்புவேன் சார், எப்பயுமே நான் நம்புவேன். எனக்கு நம்பிக்கை தான். நான் எப்பயுமே என் நண்பர்ல நான் நம்புவேன். என்னோட நான் எந்த தொழிலை சார்ந்திருக்கணும் அது 100% நம்பிக்கையா இருப்பேன். என் குடும்பத்தை நம்புவேன். இது எப்பயுமே எனக்கு நம்பிக்கைன்றது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதனால நான் நிறைய ஏமாந்துருவேன். கண்மூடித்தனமா நம்புவேன். அந்த ஒருத்தர் சொல்றானா வார்த்தைகள் சொல்றவர் யாருன்னு பார்க்க மாட்டேன். அந்த வார்த்தைகள் மட்டும் தான் என் காதுல போகும். அந்த வார்த்தைகள் அப்படியே 100% நம்புவேன். ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தை பண்ணி எல்லாம் பண்றோம். அந்த 2 நாள் பாக்குறேன். ஒரு சின்ன விதமா அங்கங்க பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது. சரி, அது பிரச்சனை கிரியேட் ஆகட்டும். அது நான் நிறைய பேர்ட்ட பேசுவேன். நெட்வொர்க்னா அப்படிதான் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ரைட் ஓகே, அதை நம்ம லிவ் இட், மறந்துடுவோம். வீட்டுல கூட சொன்னாங்க, அதெல்லாம் நீ மறந்துரு. நீ வாட் யூ ஆர் டூயிங், வாட் இஸ் யுவர் கோல், நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அது தைரியமா தெளிவா சொல்லு, அவ்வளவுதான். இதுதான் அவங்க எனக்கு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கஷ்டங்கள் வரும்போது நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே இடம் அவங்கதான், வேற யாரும் கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இப்ப சொல்லும்போது நான் 2 நாளா வாட்சிங் பண்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கசப்பான எண்ணங்களும், கசப்பான, அது யார் மேல தப்புன்றது நான் இங்க சொல்ல வரல சார். கசப்பான இந்த சிஸ்டத்து மேல ஒரு கசப்பான, ஐயோ இந்த சிஸ்டம் இதை பாதிக்கப்பட்டுருமோ, இந்த சிஸ்டம் இதை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். ஐடிஸை நோட் பண்றேன். பாக்யராஜ் சார்ட்ட எவ்வளவு ஐடி வந்திருக்கு, ராஜா சார்ட்ட எவ்வளவு ஐடி வந்திருக்குன்னு வாட்ச் பண்றேன், அனலைஸ் பண்றேன். லெவலுக்கு உள்ள பண்ணாதவங்க பண்றாங்களா, புதியவங்க வராங்களான்னு பாக்குறேன். 1030 எவ்வளவு வந்திருக்கு, 2100 எவ்வளவு வந்திருக்குன்னு பாக்குறேன். வரல. யார் 4 பேர் மூவ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறேன்.
ஒரு 24 பேர் 25 பேர் தான் மூவ் ஆயிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 100 அட்மின் டைரக்டர்ஸ், கிட்டத்தட்ட 400 சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். அதுல 100 போயிடுச்சுன்னா, ஏன்னா 400ல 100மே சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் தான். மீதி 300 பேர், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர், பாசிபிலிட்டிஸ் ஒரு 100 பேராச்சும் நிச்சயமா இந்த 4 பேர் கொண்டதை ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ன்றது ஒரு வரப்பிரசாதம். அவங்க கையில ஒரு 2000 5000 வாங்கும்போது அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பேமெண்ட் வாங்க வாங்க அவங்க லெவல் வேற. அவங்க 5வது டேபிள் 6வது டேபிள் போகணும், ஃப்ளை ஆவாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது, நினைச்சது. பார்க்கும்போது 2 நாளா திங்கிங், மூடு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகுறேன். திரும்பி திரும்பி இந்த நேரத்துல எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்றாங்க. எல்லாரும் மீன்ஸ் என்ன, ஒரு 6 7 பேர் ஃபோன் பண்றாங்க. ஆஹ் எ- கிட்டத்தட்ட ரொம்ப என்கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கவங்க எல்லாம், என்கிட்ட க்ளோஸா இருக்கவங்க யாரும் பேசல. எப்படின்னா எனக்கு க்ளோஸா வேல்யூ பண்றவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி முத்துலிங்கம் சார் பேசினார், நானும் முத்துலிங்கம் சாரும் ஆடியோல நிறைய பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்திரசேகர் சார் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்புறம் நேத்து கோயிலுக்கு போகும்போது வெற்றி முருகன் சார் வந்து பேசினாரு. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அது நான் திங்க் பண்ண கருத்து தான். ஏற்கனவே நான் முடிவு பண்ண ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணி, வேண்டாம் இது ஒரு டேபிளோட நின்னுடும், இது வருமானம் வந்தவொடனே அந்த நேரத்துல எவனா ஒருத்தன் வந்தா ஃப்ளை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெற்றி முருகன் என்ற ஒரு நபர் சொல்றாரு, முத்துலிங்கம் என்ற ஒரு நபர் சொல்றாரு, திங்க் பண்ணுங்க உங்களால முடியும்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது இவங்கெல்லாம் யாருன்னா 30 40 ஐடி கொடுத்தவங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை வெற்றி முருகன் சார் சொல்றாரு, நீங்க இன்னும் 1000 பிளான்ஸ் பண்ணாலும் கண்மூடித்தனமாக நான் செய்வேன். நீங்களும் ராமலிங்க சார், பாபு சார் என்ன சொல்லி, கண்மூடித்தனமா நான் செய்வேன். நான் இந்த சிஸ்டத்தை விட்டு போகவே மாட்டேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க வச்சது கரெக்ட், அற்புதமான பிளான். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கோம். ஆனா எல்லாருக்கும் சேர்ந்த உடனே பணம்னு ஒண்ணு போயிடுச்சுன்னா, 20 பேர் ஆனா கூட செகண்ட் டேபிள் மூவ் ஆகட்டும், தப்பே கிடையாது. ஆனா பணம் வந்துச்சுன்னா 20 ஐடி நான் 500 ஐடி கொடுப்பான். மத்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு 2500 3000 பேர் கொண்ட என்னோட டீமை ஒரே வருஷத்துல நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி காட்டுறேன் சார். இந்த வெற்றி முருகன் சொன்னா செய்வேன் சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய ஹிஸ்டரிய பாக்குறேன். வெறித்தனமா ஐடி கொடுத்திருக்காரு. கிரிப்டோல 50ல 30 ஐடி சொன்ன உடனே கொடுத்தாரு. $30 25 லெவல்ல சொல்லக்கூடிய நபர். வேல்யூலான பாயிண்ட், இதை நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு, சரிங்க சார் நல்ல செய்தியா வரும், நான் கோயிலுக்கு போறேன், அவர்கிட்ட சொன்ன கோயிலுக்கு போறேன், போயிட்டு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். நீங்க சொன்ன விஷயத்த நான் சாஃப்ட்வேர் சார்ட்டு மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு காலைல ராமலிங்க சார்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம ஒரு நல்ல விஷயமா இதை கொண்டு வரும் வெற்றி முருகன் சார், நான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது கரெக்டா சிதம்பரத்துல இருந்து கும்பகோணம் வரைக்கும் நான் என் ஒய்ஃப்ட்ட பேசவே இல்லை. ஃபுல்லா அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே போறேன். எதுக்காக திங்க் பண்றேன்னா, இங்க நான் திங்க் பண்ற விஷயம் முக்கியம் இல்ல, இதுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும், இந்த பிளான் இந்த மாதிரி இம்பாக்ட் வரும் அப்படின்னும் போது திருப்பி வெற்றி முருகன் சாருக்கு ஒரு ஆடியோ போடுறேன். சார் நீங்க சொன்ன மாதிரி செய்யணும் அப்படி, அந்த கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, அந்த வெற்றி முருகன் சொன்னதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றது. சரி, அப்ப 500ல ஒரு 400 ரூபாய் இன்கமா வந்ததுன்னா 100 ரூபாய் அடுத்த போர்டுக்கு போகுதுன்னா, அது 10 பேர் ஆனாலும் சரி 20 பேர் ஆனாலும் மக்கள் தயாரா இருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நம்ம இந்த அனாலிசிஸ், இந்த கோயிங்கு, இதெல்லாம் பிராக்டிக்கலா வந்து எடுபடாது. இது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம். இது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு லெசன்ஸ் லேர்ன் பண்ணாதான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால இன்னைக்கு அவங்க போர்டுல எவ்வளவு வேணா சம்பாதிக்கட்டும், நம்ம அதுக்கு தடையா இருந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறது யாருக்கும் அந்த நினைக்கிற இடத்துக்கு வரல. ஆனா மக்கள் திருப்பியே மகேசன் தீர்ப்பு, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பண்ணிக்குவோம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு நிறைய பேர் அந்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தினாங்க. ஸோ அதனால நம்ம அதே மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 80-20 நேற்று ஈவினிங்கே நைட்லயே வந்து சாஃப்ட்வேர் சாருக்கு வந்து நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் மாத்துங்க சார், 20 இடத்துல 80யும் 80 இடத்துல 20யும் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு இப்ப ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இமிடியட்டா நீங்க ஐடி எடுக்கும்போது உங்களுக்கு 80% 400 ரூபாய் இன்கம் வந்துடும். 500ல 100 மட்டும் உங்களோட ப்ரொமோஷன் வேலெட்டுக்காக ஒதுங்கும். முன்னாடி 20% கிரீன் வேலெட்ல இருந்தது, 100 ரூபாய் இருந்தது. இப்ப 20% கிரீன் வேலெட்ல 400 ரூபாய் இருக்கும். 80% வேலெட்ல உங்களுக்கு 400 ரூபாய் இருந்தது, இப்ப 100 ரூபாய் இருக்கும். இப்ப 2வது டேபிள் நீங்க 1000 ரூபாய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகி, எப்ப நீங்க டைரக்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல உங்க டீம் மூலியமா போனாலும் சரி. இது உங்க டீம் மூலியமா 1000 ரூபாய் வரதுக்கு ரொம்ப ஈஸின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 400 ரூபாய் இன்கம் வரும்போது டீம்ல எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் நிச்சயமா ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும், நிச்சயமா இருக்கும்.
ஸோ அப்ப வந்து கண்டிப்பா 1000 விடும். இல்ல சில பேர் இருக்காங்க டைரக்ட் அடிச்சு நோத்துவாங்க. சையத் அலி மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அவங்க டைரக்டா இன்னும் 30-40 கூட கொடுப்பாங்க. அதன் மூலியமாவும் டேபிள் நகரும். ஸோ இந்த 12 டேபிள் நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வரும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நான் எதையுமே யோசிக்காம முடிவு எடுத்து நேற்று சாஃப்ட்வேர் சார்ட்டையும் சொல்லிட்டேன், காலையில ராமலிங்க சார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்ப அது 80-20 மாறி உங்க முன்னாடி உங்ககிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இந்த தடவை தயவு செய்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது, பேசிவ வேகமா ஓட வைங்க. புதிய நபர்களை இறக்கவும், லெவல் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்களை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அது ஆக்டிவேஷன் பண்ணா உங்களுக்கு இன்கம் அதிகம் வரும். பேசிவ்ல வராது, ஐடி வராது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இன்கம் வரணும். அதனால இந்த 2 விஷயத்தையுமே சொல்றேன். உங்களுக்கு இன்கமும் அதிகமா வரணும், பேசிவ்லயும் நீங்க ஐடி வந்து உள்ள போற மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் எல்லாரும் டீமை கட்டமைச்சு அழகா ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்ம படைக்கலாம். உங்களுக்கு இன்னும் நான் நிறைய சப்போர்ட் பண்ணி தரையில இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் டே பை டே, இயர் பை இயர் கூட நம்ம பண்ணலாம். ரெண்டாவது, ஸோ உங்களோட 12 டேபிள் கன்ஃபார்ம். உங்களுடைய ஒவ்வொரு இன்கமும் 80-20. அடுத்த டேபிள் மூவ் ஆனவனே 100% இன்கம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, கண்டிஷன் என்ன சார்? கண்டிஷன் எப்பயும் போல ஒரே கண்டிஷன் தான். நீங்க புதுதா வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக 2 பேரை கொடுத்திருக்க வேண்டும். ஆக்டிவ்ல, பேசிவ்ல இல்ல. நல்லா புரிஞ்சுங்க, பேசிவ்ல இல்ல, போர்டுல நம்பர் 1 போர்டு, மார்வல் போர்டு நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மார்வல் போர்டுல 2 பேர் புதிய நபர்கள் கொடுத்துருக்கணும். நம்ம ஆளுங்கெல்லாம் பழைய ஆளுங்கெல்லாம் கொடுத்தாச்சு, அவங்களுக்குலாம் கண்டிஷன் கிடையாது சார். 2 பேர் கொடுக்கல இருந்தாலும் 1 பேர் கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு இன்கம் காட்டும், ரெட்ல காட்டும். அப்ப தானா நம்ம சொல்லி கேட்பாங்க, சொல்லி கேட்கலனாலும் அவங்க ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் என்னுடைய பாலிசி எப்பயுமே. அப்ப ரெட்ல வந்து அவங்க இன்கம் காட்டட்டும், இன்கமே கொடுக்க கூடாது அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். இன்கம் காட்டட்டும் சார், அதை பார்த்துட்டு தானா அவங்க 2வது ஐடி கொடுப்பாங்க. கீழே ஒரு 2000 இன்கம் 2 ஐடியில காட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2வது ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய கண்டிஷன் 2 ஐடி முதல் டேபிள்ல கொடுத்துருக்கணும். 2 ஐடி கொடுத்தவங்க தான் இன்கமுக்கு எலிஜிபிள். அதாவது ஃபர்ஸ்ட் போர்டுக்கு இன்கம்க்கு எலிஜிபிள். இது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஐடி புது ஐடி போடும்போது பேசிவ்க்கு போயிடுவாரு. 2வது ஐடி போடும்போது இன்கம் எலிஜிபிள் ஆயிடுவாரு. 2வது ஐடி போடும்போதே அவருக்கு 400 ரூபாய் இன்கம் ஒதுக்கணும். ஏற்கனவே ஸ்பாட் கமிஷன் ஒரு 100 ரூபாய், 400 100 500 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். இது அப்படியே தொடரும். அடுத்த டேபிள் போற வரைக்கும் இந்த 80-20 இருக்கும். அடுத்த டேபிள் மூவ் ஆனவுடனே 80-20 ஃபர்ஸ்ட் டேபிள் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த ஐடி வந்தாலும் 100% அந்த 25 லெவல்ல என்ன இருக்கோ அது பாஸ் ஆகும். ஓகே, கிளியர்? சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அடுத்தது 2வது கன்ஃபியூஸ்ட். நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, நீங்களா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. என்னால் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேச அது விளக்கம் பண்ண முடியல. ஏன்னா எஸ்பி ராஜா சார் கிட்டே நான் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் அந்த ரீபத்தை பத்தி எக்ஸ்பிளைன். அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓ ஓ சரிங்க சார், கரெக்ட் தான் சார். என்ன காரணம்னா, நான் ரீபத் டேபிள் வச்சேன், அது நேமு. அதை என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ரீபத் 1 4 முடிச்சா வரணும், ரீபத் 2 டேபிள் 16 முடிச்சா தான் அங்க வருவாங்க போல இருக்கு. அப்ப ரீபத் 3 16 முடிச்சோம், அடுத்த 16 முடிச்சோடனே அந்த 2வது லெவல்ல 2 பேரும் வந்தா அப்படிதான் உட்காரணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அது இல்ல, அது நேம். ஒரு நேம் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு 8 ரீபத் டேபிள் வச்சேன். ஏன்னா அந்த 8ன்றது பேசிவ்ல நமக்கு 8 ரீபத் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ரீபத் 1 ரீபத் 2 அப்படின்னு பேர். அது அந்த பேருக்கும் ரீபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை போட்டு பயங்கரமா எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நானும் ஒவ்வொருத்தருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னால முடியல. அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன், ரீபத்ன்றது டேபிள் நேமு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாருமே எனக்கு அந்த ஐடியா கொடுத்த சேவு பாண்டி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த என்ன சொன்னார் சார், நீங்க ஏன் சார் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு டேபிள் நேம் 12 நேம் வச்சிருங்க அப்படின்ட்டாரு. பினான்சியல் காலண்டர் 1. 2வது, இந்த 12 வருஷத்துக்குள்ள நான் கோடீஸ்வரன் ஆகணும். அப்ப நம்மளோட முதல் டேபிள் பேர் ஜனவரி, 2வது டேபிள் பேர் பிப்ரவரி, 3வது டேபிள் பேர் மார்ச், 4வது டேபிள் பேர் ஏப்ரல், 5வது டேபிள். இப்படி சொல்றதை விட 1050 டேபிள் வந்து ஜனவரி, 2வது டேபிள் 1000 ரூபாய் மதிப்பு. அந்த 1000 ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்துட்டு வருவோம் இல்லையா, 80-20ல. அப்ப 2வது டேபிள் வந்து பிப்ரவரி டேபிள், 2100 டேபிள் வந்து மார்ச், மறுபடியும் 1000 டேபிள் வந்து ஏப்ரல், மறுபடியும் 4200 டேபிள் மே, மறுபடியும் 1000 டேபிள் வந்து ஜூன். இப்படி ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் 12 டேபிள் இருக்கு. இந்த 12 டேபிளுக்குள்ள நான் வந்து 12 டேபிளையும் நான் இன்கம் அடையணும். ஒரு வருஷத்துக்குள்ள நான் கோடீஸ்வரன் ஆகணும். இதுதான் என்னுடைய பினான்சியல் ரெவல்யூஷனரி காலண்டர் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லணும். நம்மளுடைய பொருளாதார புரட்சிக்கான ஒரு பிளானிங் காலண்டர் இதுதான்
அப்படின்னு இந்த உலகம் நம்மள சொல்லணும். இதற்காக அற்புதமான ஐடியா கொடுத்த நண்பருக்கு நன்றி, சிவகுபாண்டி சாருக்கு நன்றி. ஸோ இப்ப உங்களுக்கு அந்த ரீபத் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ரீபத் ஆகி அந்தந்த ரீபத் அந்தந்த டேபிள் உட்காரணும் நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் அது மாதிரி சொல்லவே இல்லை, அது கிடையாது. எல்லா ரீபத்தையுமே ஒரே டேபிள் தான் உட்காருன்னு சொன்னேன். அது நிறைய பேர் புரிஞ்சிக்கல. அதனால இந்த புரிதல் இன்னும் வளரும். இந்த புரிதல் இல்லாம கூட சில பேரை தடுக்கும்ன்றதுனால அந்த ரீபத்ன்றதை நான் பின்னாடி பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ இல்ல எப்ப தேவைப்படுமோ இந்த சிஸ்டத்துக்கு தேவைப்படுமோ நான் கொண்டு வரேன். இப்போதைக்கு நம்ம அந்த 12 டேபிள இந்த புரிதல் இல்லாததுனால இப்ப 2வது விஷயம், நீங்க இப்ப பிளான ஃபுல்லா சொல்லிடுறேன் கம்ப்ளீட்டா 2 வரியில. 12 டேபிள் அப்படியே இருக்கு. 80-20 இனிமேட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டேபிள்லையும் 80% இன்கம், 20% அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகிறதுக்கான பணம் ஹோல்டிங்ல இருக்கும், உங்க வேலெட்ல இருக்கும். நீங்க அந்தந்த டேபிளுக்கு ரீச் ஆன பிறகு அந்த 80-20 கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் உழற ஒவ்வொரு ஐடிக்கும் 100% உங்களுக்கு இன்கம். 3வது 2 பேரை இந்த புதிய நபர்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். பழைய நபர்களுக்கு எந்த ஆக்டிவேஷனும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. புதிதாக ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்றேன், புதிதாக 2 பேரை இணைச்சிருக்கணும். அதாவது அவங்க இன்கம் எலிஜிபிலிட்டி ஆயிருக்கணும். இந்த 2 பேரை கொண்டு வரதாயா பாசிவ் க்ரௌடு. இதை கூட நம்ம பண்ணலாம், பாசிவ்க்கு மூவே ஆகாது. நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கலாம், ஆனா மத்தவங்க நம்ம டீம்ல சேர்த்தவங்களை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அது போகணும்னா புதிய நபர்களை நம்ம 2 பேர் ஒர்க் பண்ண வைக்கணும். சரி, இந்த 2 பேர் மட்டும் போடணும். இதே தான் 40 லெவல்ல வச்சோம். 40 லெவல்ல வந்து பெருசாலாம் ஒரு ரெக்கார்டு வந்து மூவ் ஆகல. ஆனா ஒரு 20% லீடர் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை இந்த சிஸ்டம் கொடுத்ததே தவிர ஒரு பெரிய மாற்றத்துல வந்து ஏற்படுத்தல. அந்த மாறுதல் அந்த மாற்றம் வந்து இங்கேயும் நடக்காம இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த கண்டிஷன் கம்பல்சரி கிடையாது. தயவு செஞ்சு சில பேர் இதை கம்பல்சரியா பேசுறீங்க. உங்களுக்கு 2வது டேபிள் இருந்து 12வது டேபிள் வரைக்கும் இன்கம் வேணும்னா கண்டிஷனே கிடையாது, ஒரே கண்டிஷன் தான். உங்களுக்கு 2வது டேபிள் இருந்து 12வது டேபிள் வரைக்கும் இன்கம் வேணும்னா, அதாவது பணம் மூவ் ஆயிடும். இப்ப நான் எனக்கு இருக்கேன், நான் ஜனவரி டேபிள் இருக்கேன், எனக்கு 1000 ரூபாய் மூவ் ஆயிடும். என் டீம்ல ஒர்க் பண்றது மூலியமா எனக்கு 1000 ரூபாய் மூவ் ஆகி 2வது டேபிள்ல கிரீன் ஆயிடும். அந்த 1000 ரூபாய் என் கீழே வந்து சேரும்போது எனக்கு இன்கம் வரணும்னா பணம் வந்து 20% தடுக்காது, அது அங்கங்க போய் உக்காந்துரும். ஆனா எனக்கு அந்த இன்கம் வேணும்னா நான் 4 பேரை கொடுத்து ஆக வேண்டும். இதுதான். இந்த 4 பேர் நீங்க எப்ப வேணா கொடுக்கலாம், கண்டிஷனே கிடையாது. இந்த மாசத்துல கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்காது. ஏற்கனவே புதிதா வந்தவங்க 2 பேர் கொடுத்து இன்கம் எலிஜிபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கொடுக்க போறாங்க. டைம் எடுத்துக்கிட்டோம், பிரீத்திங் எடுத்துக்கிட்டோம். அவங்க இன்கம் எவ்வளவு வருது இல்ல 4 பேரை போட்டு உடனே 2வது டேபிளுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகட்டும், தப்பே கிடையாது. இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் பிளான். மற்றபடி பிளான்ல இருக்கிற அந்த 25 லெவல் 15 லெவல் இன்கம் அதெல்லாம் ஆஸ் இட் இஸ், எல்லாமே அவ்வளவுதான். ஸோ திருப்பி ஃபைனலா நான் சொல்றேன், டேபிள் நேம் மாத்தியாச்சு. ஜனவரியிலிருந்து டிசம்பர் 12 டேபிள். இந்த 12 டேபிள்ல நமக்கு இன்கம் ஆட்டோமேட்டிக் இன்கம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும்தான் நமக்கு ஒர்க் பண்ண இன்கம். மற்ற 11 டேபிளுக்கும் இந்த சிஸ்டம் நம்மளை கூட்டு போகுது. எப்படி கூட்டிட்டு போகுதுன்னா, நம்மளுடைய இன்கம்ல இருந்து 20% எடுத்து வச்சு ஒவ்வொரு டேபிளுக்கான தேவையான பணம் வரைக்கும் இந்த 80-20 பிடிச்சி மீதி 100% ஒவ்வொரு. இப்ப நீங்க 3வது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க 5வது டேபிள் போயிட்டீங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே டேபிள்ல போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? முதல் 4 டேபிளையும் உங்களுக்கு 100% இன்கம்னு அர்த்தம். நீங்க 5வது டேபிள் இருக்கும்போது 5வது டேபிள்ல மட்டும்தான் 20-80 அங்க பிடிச்சிட்டு இருக்கோம் சிஸ்டம். செம்ம பியூட்டியா இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய கருத்தின்படி எங்களுக்கு இன்கம் வந்தா நாங்க 50 ஐடி கூட எடுப்போம் சார். இன்கம் வராம நீங்க 4 ஐடி 6 ஐடி எடுக்கிறது கூட சிரமம் சார் அப்படின்னு சொன்னதுனால உங்களோட மனநிலைமை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த 80-20 கொண்டு வந்திருக்கேன். 2 பேர் போடணும். நம்ம இன்கம் எலிஜிபிலிட்டி ஆகணும்னா முதல் டேபிளை தவிர முதல் டேபிள் ஃபுல் இன்கம் அந்த 65 கோடின்றது ஃபுல் இன்கம். உங்களுக்கு 11 டேபிள் எனக்கு வேணாம் சார், நான் முதல் டேபிளே ஒர்க் பண்றேன், என் டீமை டெவலப் பண்றேன், எல்லாரையும் 2 போட வைக்கிறேன் அப்படின்னாலே உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸ்ல 65 கோடி கன்ஃபார்ம். ஆனா 2வது டேபிள் உங்க ஐடி மூவ் ஆயிடும். ஏன்னா உங்க டீம்ல இருந்து வருமானம் வரல, அந்த 20% ஹோல்டு பண்ணி போயிடும், 1000 ரூபாய் போயிடும். அப்ப 2வது டேபிளையும் நீங்க என்ஜாய் பண்ணணும். அந்த 1000 ரூபாய் கூட நம்ம விடக்கூடாது. அதனுடைய 15 லெவலையும் நம்ம வாங்கணும்னா 4 ஐடி நீங்க கொடுத்துருக்கணும். எப்ப வேணா கொடுக்கலாம், 4 ஐடி நீங்க கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க 10 ஐடி போடுறது, 16 ஐடி போடுறது, 20 ஐடி போடுறது, அது காலப்போக்கில் நீங்க ஒவ்வொரு டேபிளுக்கு மூவ் ஆகணும். நம்ம இன்னும் எத்தனை ஐடி போடணும் நீங்களா ஒரு கால்குலேஷன் பண்ணீங்க. இப்ப கால்குலேஷன் சொல்லி கொடுத்தா அது என்ன ஆகுதுன்னா இவ்வளவு ஐடி போட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல போறதில்ல. நமக்கு தேவை பிளானு. இந்த பிளான் என்ன சொல்லுதுன்னா 1300 பணம் கட்டணும், 100 ஸ்பாட் கமிஷனு, 150 120 சிஸ்டத்துக்கு, 30 பே அவுட் கமிட்டிக்கு. இந்த பே அவுட் கமிட்டி மாசத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன்ல எல்லா டாப் லீடர்ஸும் வருவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1050 ஜனவரி டேபிளுக்கு வந்து உட்காரும். அதுல 20 அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு எடுத்து வைக்கிறாங்க. 1030 25 லெவலில் இன்கம் தராங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு இன்கம்லையும் 1000 பிடிக்கிற வரைக்கும் 80-20 தராங்க. 80% நமக்கு இன்கமும் 20% நமக்கு வேலட் ப்ரொமோஷனல் வேலட்லயும் வைக்கிறாங்க. அந்த 1000 வந்த உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்ல நமக்கு 100% இன்கம் தராங்க. 100% இன்கம் தரும்போது நம்ம இன்கம் எலிஜிபிலிட்டி ஆகணும்னா அங்க 2 ஐடி நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். புதிதாக வர நபர்களுக்காக சொல்றேன், 2 ஐடி அங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். இவ்வளவுதான். இப்ப எனக்கு 2வது டேபிள் 1000 மூவ் ஆயிடுச்சுன்னா 2வது டேபிள் என் கீழே டீம் இறங்குது, எனக்கு ரெட்ல காட்டிக்கிட்டு இருக்கு இன்கம். ஐயோ அப்படின்னா நான் 2வது டேபிள் போகணும்னா நான் என்ன பாக்குறேன், ரூல் புக்கை பாக்குறேன். என்னோட ரூல் புக்ல 4 ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா போதும், நீங்க 11 டேபிள் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அப்ப 11 டேபிளுக்கு நான் இன்கம் வாங்கினேன்னா வெறும் 4 பேர் தானே கொடுத்தாகணும். ஏற்கனவே 2 பேர் கொடுத்துட்டேன், இன்னும் 2 பேர் தானே அப்படின்னு நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்ப எனக்கு 12 டேபிள் இன்கமும் கன்ஃபார்ம் ஆயிடுது. இதுதான் சார் பிளான். 4 வரியில சொல்லிட்டு நம்ம இந்த 12 போர்டையும் காமிச்சிட்டு பேசிவ் இன்கம் புது கோடிங்ல வருது. அதையும் சொல்ல மறந்துட்டேன். புது கோடிங் பண்ணியும் நமக்கு ஐடி வேகமா வரல, அது நான் சொல்ல மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அந்த அனாலிசிஸ் சொல்ல மறந்துட்டேன், பரவாயில்ல. புது கோடிங்ல நம்மளுக்கு வேகமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஜனவரி மாசம் இந்த பேசிவ்ல ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், அதை ஊட்டியில அனௌன்ஸ் பண்றேன். இன்னும் பேசிவ் எப்படி வேகமா கொண்டு போறது, எனக்கு ஆக்டிவ்லாம் ஐடியாவே இல்லை சார். ஆக்டிவ்ல ஐடி வரணும், அதுதான் ஐடியா. பேசிவ் எப்படி வேகமா கொண்டு போகணும், டே 1ல இருந்து இன்னைய வரைக்கும் நான் அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிவ்ல மிக பிரம்மாண்டமான விஷயம் நடக்க போகுது. சர்ப்ரைஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், அதை ஊட்டியில் அனௌன்ஸ் பண்றேன். அந்த விஷயமும் நடக்கும் ஐயா. ஒவ்வொரு வீக்லி ஒவ்வொருத்தர் பே அவுட்லையும் 10% டிடக்ஷன் வரும். அந்த 10% ஹெல்பிங் ஐடியா கன்வெர்ட் ஆகும். கிரிப்டோட ஹெல்பிங் ஐடி கிரிப்டோக்கும் இதனுடைய ஹெல்பிங் ஐடி இங்கேயும் போடப்படும். அது அந்த பே அவுட் கமிட்டி மூலமா ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். அதுல சில ஐடியா வச்சிருக்கேன். ஒரு 4 வாரம் எல்லாரும் பே அவுட் வாங்கட்டும், அதுக்கப்புறமேட்டா அதை முடிவு பண்ணி அழகா கொண்டு போவோம். வாய்ப்புக்கு நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ சார். சங்கர் சார், எக்ஸலண்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து கரெக்டா போய் சேர்ந்துருக்கோம். சூப்பர். 351 பேர்கிட்ட நம்ம இருந்தோம். ஸோ எனி ஃபீட்பேக் லீடர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ எனி லீடர்ஸ் ஒரு 1 மினிட்ல உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா, பேசாதவங்க பேசுனா நல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் பேசவே இல்லை, எனக்கு இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா பேசாதவங்க பேசுனா நல்லா இருக்கும். பேசுனவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன் லீடர்ஸ். பேசாதவங்க நியூ பீப்புள் பேசணும், செமையா இருக்கும். தேங்க்யூ. சந்திரசேகரன் சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ இந்த சொல்லுங்க. பிளான்ல சார், இப்போ நம்ம வந்து நான் வந்து 1300 ஐடியில் நான் ஜாயின் பண்றேன். புது நியூ ஐடி ஏன்னு ஒரு நபரை போடுறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 600 கிடைக்கும். ஓகேவா சார்? 80% சார். அந்த அந்த 500 கிடைக்கும். 500 கிடைக்கும். சங்கர் சாரே உங்களுக்கு சொல்லிடுவாரு இத. சார் சங்கர் சார், அவருக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் வந்து இது என்ட்ரி ஆகிற இடத்துல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது. வெல்கம் சார். நான் வந்து சந்திரசேகர் சார், சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். சந்திரசேகர் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் 1300 ஐடியில் நான் ஒரு ஐடி நான் ஜாயின் பண்றேன். ஏன்னு ஒரு ஐடி எடுக்கிறேன். 1300 ஐடி எடுக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 100 + 400 500 கிடைக்கும். இருங்க வரேன். நீங்க புதிய நபர் தானே? புதிய நம்பர் சார். புதிய நபருக்காக பேசுறீங்க. வெரி குட் சார். நீங்க புதிய நபர் வரும்போது ஏ என்ற ஐடி எடுக்கிறீங்க. 1000 உங்களுக்கு பே அவுட், 1000 உங்களுக்கு பே அவுட் வரும் சார். ஃபர்ஸ்ட் ஐடிக்கு 30 ரூபா உங்க வேலெட்ல ஒதுங்கும். 1000 என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களை போயிட்டு பேசிவ்ல உட்கார வச்சு கிரீன் ஆக்கிட்டு அங்கிருந்து 200 250 750 போயிடும் சார் ஃபர்ஸ்ட் ஐடிக்கு, ஏ என்ற நபர் மூலியமா. பி என்ற நபர் நீங்க போடும்போது உங்களுக்கு 500 ரூபாய் இன்கம் வரும். 500 ரூபாயில 400 ரூபாய் உங்க இன்கம் வேலெட்ல உட்காரும். 100 ரூபாய் மட்டும்தான் ப்ரொமோஷனல் வேலெட்ல உட்காரும். ஏற்கனவே ஒரு ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாய். அப்ப 400 100 500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் சார். அப்ப ரெண்டாவது ஐடியில இருந்து எனக்கு ஒவ்வொரு ஐடிக்கும் 500 ரூபாய் கிடைக்கும். ஆமா, டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் ஐடி மட்டும் கிடைக்காது. நீங்க புதிய நபரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஐடி கிடைக்காதுன்னு கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஐடி பாசிவ்ல போய் உங்களுக்காக 1000 ரூபாய் உட்காருது. ஓகே, அதான் நம்ம கை கிடைக்காது.
அதான் கைக்கு கிடைக்கும். அது மாதிரி கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க சார். அது ஆ. உங்களுக்கு 2 வருமானமா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டிவ்லயும் வருமானம், பேசிவ்லயும் வருமானத்துக்குரிய தகுதியை உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குது. அப்படி அப்ப சொல்லுங்க. அப்ப பில இருந்து வரக்கூடிய வருமானம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆனா இதுவும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். வீக்லி கட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஓகே. நன்றி சார். அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ சார். கொஞ்சம் ஒரு 5-6 பேர் பேசிச்சுன்னா இன்னும் எனக்கு 2 அப்டேட் இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னா இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சிடலாம். இல்ல நம்ம ஃபீட்பேக் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எஸ் சார், எஸ் சார். இப்போ இப்போ பொதுவா ஃபீட்பேக் வேண்டாம். வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க சார். எல்லாரையும் ஹேண்ட் பண்ண சொல்லுங்க சார். நீங்க யாருக்கெல்லாம் இந்த இப்போ சொன்னது வந்து புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் இது இப்ப சொன்னது புரிஞ்சுதுன்றது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரியாதவங்கள நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நானே உங்க லைனுக்கு வந்து பேசுறேன். வெரி சிம்பிள் தான். புரியாதுன்னு இல்ல. சின்ன ஒரு விஷயம் தான் இது நமக்கு. எஸ் சார். எல்லாருமே வந்து ஹேண்ட் பண்ணுங்க. 336 பேர் நீங்க கவனிச்சீங்களா? இல்ல சும்மா ஆன் பண்ணிட்டீங்களா? அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷன் தான். எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த மெசேஜ்? அப்பதான் டூப்ளிகேட் ஆகும். உங்க பீப்பிளுக்கு போய் சேரும். சார் 112 மன்னிக்கணும். எல்லாருமே ஆன்ரைஸ் பண்ணலாம் சார். ஏன் அப்படின்னா இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் தெரிஞ்சிருக்கான்னு சங்கர் சாரும் பாபு சாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கறாங்க. ப்ளீஸ் ஆன்ரைஸ். எனக்கு இந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எண்ணம், இந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறது சங்கர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக இல்ல, அவர் செஞ்சது நம்ம கரெக்டா தான் செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது போய் சேர்றதுக்காக தான் கேட்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தயவு செஞ்சு எல்லாரும் ஆன்ரைஸ் பண்ணுங்க. உங்களை கையிட இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் ஆன்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சார் இப்ப ஒரு 4-5 பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கேட்டுருவோம் சார். 4-5 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ் சார், எஸ் சார். சார் ஒரு நிமிஷம் பாக்கியராஜ் சார், டைம் ஆகும் எல்லாருக்கும். நான் இப்போ வந்து என்னோட 2 அப்டேட்டை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கை நம்ம கேட்கலாம் சார். 2 அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டேன் சார். முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே, ஓகே சார். நன்றி பாக்கியராஜ் சார், நன்றி. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே நம்ம ட்ரைனிங்ல, சென்னை ட்ரைனிங்ல எடுத்த முடிவு தான். எவ்ரி மந்த் எண்டு நம்ம ஒரு செமினார் நடத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல வருகின்ற 30ஆம் தேதி ஒரு செமினார் இருக்கு. அந்த செமினாரோட காசு 500 ரூபாய். மேற்கொண்டு எவ்வளவு ஆகுதோ நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதனால நம்பன்றதோட ராமலிங்க சார் ப்ரொவைட் பண்றாரு. ஸோ நீங்க அந்த 500 ரூபாய் மட்டும் கொடுங்க. இந்த 500 ரூபாய் இந்த செமினாருடைய டார்கெட் எதுனா 4 பேர் கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமா வரலாம் அப்படின்றதுனால உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த 4 பேர் முடிச்சுட்டு வர்றவங்க வந்தாங்கன்னா அந்த செமினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல அடுத்த ஒவ்வொரு டேபிளுக்கும் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்ற ஷார்ட் கட்டு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம், நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் காலண்டருக்குள்ள ஜனவரி டேபிள் இருந்து டிசம்பர் டேபிளுக்குள்ள இப்ப வரப்போகுது. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு ஜனவரி. அப்ப ஜனவரி டேபிள் இருந்து டிசம்பர் நெக்ஸ்ட் 2025 கோல்டன் இயர் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கோல்டன் இயர் இதன் மூலியமா நடக்கும். இதன் மூலியமா பேசிவ் வேகமா போகும். இந்த பேசிவ்ல மூலியமா எல்லாரும் சந்தோஷம் அடைவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். அதனால நீங்க இந்த செமினாரை கலந்துங்க எல்லாரும். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஏரியாவில் ரொட்டேஷன்ல அப்படியே நடந்துட்டு இருக்கும். எல்லா மெட்ரோ சிட்டிலும் சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து மதுரை, அதுக்கு அடுத்த மாசம் சேலம், இப்படி ரவுண்ட்ல அப்படி நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட மந்த்லி செமினார். அந்த செமினார்லயே நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா, தாலுக்கு வைஸா பிசிக்கல் மீட்டிங் யார் தலைமையில யார் யார் எடுக்க போறாங்கன்ற லிஸ்ட் நம்ம அன்னைக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். அதை பிளானிங் காலண்டரா நம்ம கொண்டு வர போறோம். அந்த பிளானிங் காலண்டர் படி அந்தந்த லீடர் அந்த மீட்டிங் 2 பேர் இருந்தாலும் நடக்கணும், 100 பேர் இருந்தாலும் நடக்கணும். அந்த மாதிரி கொண்டு வருவோம். அதே மாதிரி நேத்து மீட்டிங்ல சார்லஸ் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் கை தூக்குனீங்க. ஒரு 30 பேர் கை தூக்குனீங்க. நாங்க இந்த வாரம் அடுத்த அட்மின் மீட்டிங்ல 10 ஐடி கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த 30 பேரும் நான் வேணா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். அந்த 10 பேருன்ற டார்கெட்டை மிஸ் பண்ணாதீங்க. அந்த 10 பேரை வர திங்கட்கிழமை அட்மின் மீட்டிங்ல நீங்க ஷோ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம எது சொல்றோமோ அதை செஞ்சா மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். நம்ம டீம்ல இருக்கவும் நம்மள மாதிரி மாறுவாங்கன்றது இது. இப்படி படிப்படியா நம்மள ஒரு ஒரு ட்ரைனிங் ஆஸ்பெக்டாவே நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம். 4வது விஷயம், இந்த டேட்டா பேஸ் நமக்கு தேவை. அதனால நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த விஷயம்,
அதனால களத்துல இறங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த டிஎன்பிசி கிளாஸ்க்கு தேங்க்ஸ் ஆரோக்கியசாமி அண்ணன், தோழர் தமிழ்செல்வன், தேங்க்ஸ் செந்தில் சார் அண்ட் தேங்க்ஸ் பாலு பண்ணியான் சார் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டிசைன் உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஸ்டீஃபன் சார் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நீங்க 5 பேருமே 5 இருக்கு, அதுல உங்க நம்பரை போட்டுங்க. என் நம்பர் வேண்டாம்னா போட வேணாம். பட் என் நம்பர் எதுக்கு நான் போட சொன்னா, டிஎன்பிசி விஷயமான டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். அப்படி சப்போஸ் அது வந்து ஐடியா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். தேவைப்பட்டா என் நம்பரை போடுங்க, தேவையில்லைன்னா உங்க நம்பர் மட்டும் போடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எல்லா சோஷியல் உங்கள்கிட்ட இருக்க குரூப், உங்களுடைய சங்கங்கள், உங்களுடைய அசோசியேஷன்ஸ், உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுடைய பசங்க குரூப்பு, உங்களுடைய டாட்டர்ஸ் இருந்தால் அவங்களோட குரூப்பு, அவங்களோட காலேஜ் குரூப்பு, அவங்களோட ஸ்கூல் குரூப்பு, நீங்க ஆசிரியர் இருந்தா தமிழ்நாடு லெவல்ல ஏதாவது குழு வச்சிருப்பீங்க, அந்த குரூப், இப்படி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மக்களுக்கு போன பிறகு சந்தோஷமா நம்ம இதை ஆரம்பிப்போம். இதை ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல கொண்டு போகுவோம். ஒரு சந்தோஷமான செய்தி, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஹானோரரியமா வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போறாங்க. அதற்கு பாலகிருஷ்ணன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். சிதம்பரம் பாலகிருஷ்ணன் சார், நம்ம அட்மின் டைரக்டருக்கு, அவர் மூலியமா கெஸ்ட் லெக்சரா வந்து நமக்கு பண்ண போறாங்க. மிகப்பெரிய ஒரு டீமை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். பாலமுரளி கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டீம் உருவாக போதீங்க. வேற லெவல்ல இதை கொண்டு போக போறோம். சண்டேஸும் கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு மாசம் கழிச்சு சண்டேஸும் நம்ம ஜூம் சும்மா தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வாரம் வரைக்கும் நான் அந்த பிளானை நான் அந்த மாணவர்கிட்ட சொல்ல போறது இல்லை. அந்த வரக்கூடிய நபர்கள் இவர்கள் யார், இவர்கள் சரியான நபர்களா, இந்த மக்கள் டு மக்கள் திட்டம்னு சொல்றாங்களே இவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வாரம் இவர்கள் முதல்ல நடத்தக்கூடிய தகுதி உடையவர்களா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய தகுதி உடையவர்களா அப்படின்னு அவங்க நம்மளை தெரிஞ்சதுக்கு 10 நாள் ஆகும். அந்த 10 நாள் ஜூம்ல நான் இதை பத்தி அவங்ககிட்ட பேச போறது கிடையாது. அந்த 10 நாளுக்கு அப்புறம் அவங்க நிச்சயமா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, பயங்கரமா பைண்டிங் ஆவாங்க. 100% அவங்க பைண்டிங் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் நிச்சயமா எனக்கு 80% ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்லோகனே சொல்ல போறேன். யூ ஏர்னிங் வைல் யூ லேர்னிங் அப்படின்னு சொல்லி தர போறேன். நீ படித்து கொண்டிருக்கும் போதே சம்பாதி அப்படின்ற விஷயம் சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ் கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த அப்டேட்டையும் நான் சொல்றேன். எனக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த குரூப்ல இருக்கிற அவங்க வெளியிட்ட எல்லா போஸ்டர்ஸையும் உங்க நம்பரை போட்டு எல்லாருக்கும் தகவலை அனுப்புங்க. நேத்து நைட்டு பானுமதி மேடம் மூலியமா ஒரு என்கொயரி டிஎன்பிசிக்காக வந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வரணும். வரும்போது நம்ம யார் அப்படின்னு இப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டார். நம்ம இந்த சிஸ்டம் நடத்துறோம், ஸ்பீட் கேஷ் 25 நடத்துறோம்ன்றது கூட வந்துட்டாரு. பிளஸ் டிஎன்பிசியும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற நம்பிக்கையும் டபுளா எனக்கு என்கொயரி ரெண்டுமே வந்து பண்ற மாதிரி வந்திருக்கணும் போது அது குட் ஸ்டார்ட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸோ இவ்வளவுதான். இப்போ நீங்க ஃபீட்பேக் சொல்லலாம் சார். சொல்லிட்டு நீங்க இந்த டைம் டிசைட் பண்ணி நம்ம அந்த கூட்டத்தை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். அதே மாதிரி இந்த டிஎன்பிசிஎலுக்காக வந்து கிரீன் ஷர்ட் போட்டிருக்கோம். அதுக்குள்ள வந்து யாருக்காவது நம்பர் ஏற்றி கொடுக்கணும், உங்க போட்டோவோட நம்பர் நான் போட்டு தரேன். இதை வந்து நான் அந்த சிஸ்டத்துக்காக நான் செய்யறேன். எல்லாருமே எனக்கு அந்த போட்டோவும் உங்க செல் நம்பரையும் அனுப்புங்க, நான் போட்டு தரேன். இதை வந்து சேவையா நினைச்சு செய்யறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும் சார். வெல்கம் ராமகிருஷ்ணன் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ மீட்டிங் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர். அது டூ மச். ஒன்லி 5 மினிட்ஸில் முடிச்சிடணும். அவர் பாட்டுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வாஸ்தவம் தான். எல்லாரும் பணம் சம்பாதிச்சா ஸ்கூலுக்கு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் வாஸ்தவம் தான். பணத்தை எப்படி செலவு பண்ணுறது தனியாக ஒரு கிளாஸே நடத்தலாம். ஓகே சார். ராமகிருஷ்ணன் சார், இப்ப நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார். நான் ஜாஸ்தி பேசுறேன். அது நடந்து முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன்ல என்ன உங்களுக்கு பிடிச்சது, அதோட ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லாம் புரிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே ஜனவரி பிப்ரவரி மாத்திட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன், கிரேட். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், கிரேட். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். கோபாலகிருஷ்ணன் சார், வெல்கம் சார். சார் நீங்க பேசலாம். கோபாலகிருஷ்ணன் சார். ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்செல்வன் சார். நமஸ்தே சார். நமஸ்தே சார்.
ಎಸ್ ಸರ್. ಸರ್ ನಾವು ಶಂಕರ್ ಸರ್ ಮಾತಾಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಮಾಡಿದ್ವಿ. ಅವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈ ಸ್ಪೀಡ್ ಕ್ಯಾಶ್ ಅನ್ನ ಸಿಸ್ಟಮ್ ನ ಕಂಡಿಡಿದು ಜನಗಳಿಗೆ ಭಾರಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಧನ್ಯವಾದಗಳು. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುನಿರಾಜ್ ಸಾರು ನಮ್ಗೆ ಬಹಳ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಕನ್ನಡ ಮೀಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಕೊಡ್ತಾವ್ರೆ. ನಮ್ಮ ಅಪ್ಲೈನ್ ಈಶ್ವರ್ ಸಾರು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಗೆ ತರಬೇತಿ ಕೊಡ್ತಾವ್ರೆ. ಸರ್ ನಮ್ದು ಚಿಕ್ಕನಾಯಕನಹಳ್ಳಿ ತಾಲೂಕು, ತುಮಕೂರು ಡಿಸ್ಟಿಕ್, ಕರ್ನಾಟಕ. ಓಕೆ ಆದ್ರೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಗೆ ವಿತರಣೆ ಮಾಡ್ತಾವ್ರೆ ಸರ್. ಇದನ್ನ ಜನ ತಿಳ್ಕೊಂಡು ಭಾರಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಮುಂದುವರೆದು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಐಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಇನ್ಕಮ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ನನ್ನ ಅನಿಸಿಕೆಯಾಗಿ ನನಗೆ ಬಹಳ ಖುಷಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಮುನಿರಾಜ್ ಸರ್ಗೆ ಮತ್ತು ನಮ್ಮ ಶಂಕರ್ ಸರ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತಾ, ರಾಮ್ಲಿಂಗ್ ಸರ್ ಅವರಿಗೂ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ನಾನು 2 ಮಾತು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಶಂಕರ್ ಸರ್ಗೆ ಹೇಳಿ ಸರ್ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳು. ಶಂಕರ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. அர்த்தமாயிட்டு சார், அர்த்தமாயிட்டு. நன்றி சார், நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. நீங்க மியூட் பண்ணுங்க சார். சார் வெல்கம். சார் ஐடி நம்பர். வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார். வணக்கம் தமிழ்ச்செல்வன். எஸ் சார். சார் நம்ம இந்த ஸ்பீடிಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟது TNPC, not only in TNPC but also all the program is நம்மளோட case 25